அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் மா. மணிமேகலை, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, சுயநிதி பிரிவு, சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சீவக சிந்தாமணியில் இயற்கை வளம். சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. சீவக சிந்தாமணி என்ற காப்பியம் திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது. சீவகன் என்பவனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. சீவக சிந்தாமணி விருத்தாப்பாக்களால் ஆனது. வடமொழியில் உள்ள சீவகன் கதைகள் பலவற்றை பின்பற்றி தமிழில் பாடப்பட்டது இந்நூல். சூடாமணி என்பர். சிந்தாமணி என்பது தேவலோகத்தில் உள்ள ஒரு மணியாகும். அது கற்பக தரு மற்றும் காமதேனு போன்று கேட்டதை தரும் இயல்புடையதாகும். அதனால்தான் சீவகனுடைய கதையை கூறும் சிந்தாமணி போன்ற காப்பியம் என்ற பொருளில் இதற்கு சீவக சிந்தாமணி என பெயரிட்டார். 3145 பாடல்களை கொண்டது. 13 இலம்பகங்களை உடையது. இலம்பகம் என்பதற்கு மாலை என்பது பொருளாகும். முத்தி இலம்பகம் தவிர ஏனையவே மகளிர் பெயரையே பெற்றுள்ளன. பெரும்பாலான இலம்பகங்களில் மண நிகழ்ச்சி கூறப்பட்டுள்ளது. சீவகன் 8 பெண்களை மணக்கின்ற நிகழ்ச்சி 8 இலம்பகங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே இக்காப்பியத்திற்கு மணநூல் என்ற பெயரின் இயற்கை வளம். பார்போற்றும் ஏமாங்கதம். காய்மாண்ட தொங்கின் பழம்வேள கமுகின் நெற்றி பூமாண்ட தீம்தேன் தொடை கீறி வருக்கை போழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டோ? என்னவென்றால், தென்னை மரத்திலிருந்து விழுகின்ற தேங்காய் பாக்கு மரத்தின் உச்சியில் உள்ள தேனாடையை கிழித்தது. பின்னர் பலாப்பழத்தை பிளந்து மாங்கனியை சிதற வைத்தது. வாழைப்பழங்களை உதிர செய்தது. இத்தகைய வளமுடைய நாடு ஏமாங்கத நாடு. அதன் புகழ் திசையெங்கும் பரவி இருந்தது என்பதை அறிய முடிகிறது. சென்னியின் மேல் நிறைத்து விசும்பு உற வெள்ளி வெண் போல் நிறைத்தன போல் கொளும் தாரைகள் வான் நிறைத்து மணந்து சொரிந்தனவே. முகில்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கடுக்காக கூடி தேன் கூடுகள் நிறைந்த மலை உச்சியின் மேல் வெள்ளியால் செய்த வெண்மையான கோள்களை வானத்தில் வரிசையாக அமைத்தது போன்று மழை நீர் தாரைகள் நிறைத்து நறுமணத்துடன் சொரிந்தன என்பதை உணர முடிகிறது. மேல் விளங்கி வீழ்த்த உத்தாரமும் போன்றவை நலம்கொள் பொன்னோடு நல்மணி சிந்தலால் கலன்பொய் பேலை கவிழ்த்தவும் போன்றவே இந்திரன் மார்பில் பிணைந்து விழுந்த முத்துவடம் போன்று காட்சியளித்தன. அவை பொன்னையும் அழகிய மணிகளையும் சிந்துவதால் இந்திரனுடைய அணிகல பெட்டியை கவிழ்த்து காட்டப்பெற்ற அணிகளை போன்று விளங்கின. கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவர்க்கு ஊர்தரும் உய்த்தூராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே. மலையின் உச்சியிலிருந்து வளமிக்க செல்வத் திரளை வாரிக்கொண்டு வந்து ஊர்தோறும் கொடுத்த தேன் ஐய பொன் அசும்பு ஆடி அலைந்தூராய் செய்ய சந்தனம் தீம்பழம் ஆதிய நைய வாரி நடந்தது அன்று அரோ. யானைகளின் மும்மதங்களையும் உள்ளே நிறைத்து தேனை பூசி வியத்தகு பொன் துளிகளை கலந்து நறுமண சந்தனம் இனிய பழம் முதலிய பிறவற்றையும் வாரிக்கொண்டு காடு வருந்தும்படி நாடு நோக்கி நடந்தது என்பதை வெவ்விய வேந்தியன காடு கையறிக்கொண்டு கவர்ந்து போய் மோடு கொள் புனல் மூறி நெடும் கடல் நாடு முற்றியதோ என நன்னிற்றே. வேந்தனை போல வெள்ளமானது அலைகளாகிய கைகளால் காட்டை அரித்து அதனுள் கிடந்த பொருள்களை கவர்ந்து சென்று பெரிய நீண்ட கடல் நாட்டை வளைத்து கொண்டதோ என்று மக்கள் வருந்தும்படி அந்நாட்டை அடைந்தது என்பதை இப்பாடலின் வாயிலாக அறியலாம். சிந்தாமணியில் ஏமாங்கத நாட்டின் இயற்கை வளம் பற்றி இவ்வகுப்பில் அறிந்தோம். இப்பாடலின் வாயிலாக அறிந்தோம். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.